அடுத்த ஆண்டு நடவுக்கு தேவையான விதை நெல்களை எப்படி பாதுகாப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 முறைகளை சொல்லியிருந்தேன். அதில் போன காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக கோட்டை கட்டி எப்படி பாதுகாப்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரப்பத்தாயங்களில் எப்படி விதை நெல்லை பாதுகாப்பது. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மரப்பத்தாயங்கள் இருக்குது. பலா மரத்தில் செஞ்ச மரப்பத்தாயங்கள். அந்த மரப்பத்தாயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை உள்ளே கொட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 16% மாய்ச்சர் காய வச்சு விதை நெல்லை தயார் நிலையில் நம்ம வச்சுக்கணும். விதை நெல்லை மரப்பத்தாயங்களுக்கு கொட்டுறதுக்கு முன்னாடி 3 விதமான பொருள்களை நாங்கள் தயார் பண்ணி வச்சுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அந்து பூச்சியிலேருந்து நம்ம விதை நெல்களை பாதுகாக்கிறது. நொச்சி இலை, வசம்பு, அப்புறமா புகையிலை, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காரமிளகாய். இந்த 4 பொருள்களை நம்ம தயார் பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரப்பத்தாயங்களில் முதல் லேயராக இந்த 4 விதமான பொருள்களை ஃபஸ்ட்டு மரப்பத்தாயங்களில் அடி லேயராக இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விதை நெல்லை அது மேலே கொட்டுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் திருப்பி இந்த 4 பொருள்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மரப்பத்தாயங்களில் இன்னொரு லேயர் விதை நெல்லை கொட்டுவோம். திருப்பி அடுத்த லேயர் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த நொச்சி இலை, மிளகாய், வசம்பு இதை நல்லா தூவி விட்டுட்டு மரப்பத்தாயங்களை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு நம்ம விதை விடுறதுக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி இந்த மரப்பத்தாயத்தை ஓப்பன் பண்ணி விதை நெல்களை நம்ம எடுத்து நல்லா காய வச்சு விதை விட தயார் பண்ணுவோம். இப்படி தான் மரப்பத்தாயங்களில் நம்ம வந்து வருடம் வந்து பார்த்திங்கன்னா விதை நெல்களை ஸ்டோரேஜ் பண்ணி பாதுகாக்கிறோம். இந்த அடிப்படையில் மரப்பத்தாயங்களில் விதை நெல்லை சேமிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தா நீங்களும் இதே மாதிரியான விதத்தில் மரப்பத்தாயங்களில் விதை நெல்லை சேகரித்து நீங்கள் பாதுகாக்கலாம். இது காலியானோன்னா இப்போ அறுவடை பண்ணுற நெல் ரகங்களை திருப்பி இதில் ஃபுல் பண்ணிவிடுவோம் இந்த மரப்பத்தாயங்களில்.